ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஸ்மெட்டன்லேருந்து வாங்கின ஸ்கின் கேர் சாம்பிள்ஸ், அது லக்ஸுரி ஸ்கின் கேரோட சாம்பிள்ஸ் எப்படி நீங்களும் வாங்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஹால் வீடியோ ப்ளஸ் அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்மெட்டனில் நீங்கள் லாகின் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ஒரு 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. இந்த 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் ஸ்கின் கேர்னு மட்டும் இல்லை, ஹைஜீன் ஈவன் ஸ்நாக் ஐட்டம் கூட இருக்குது சில இதெல்லாம். பட் நான் வந்து ஹைஜீன் அண்ட் ஸ்கின் கேர் தான் ஒரு 4 ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் விமன்ஸ் டே ஆஃப்ன்றதுனால ஃப்ரீ ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பவுச்லேயும் வந்து ஃப்ரீ ஸ்கின் கேர் கிட் சாம்பிள் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சானிட்டரி நாப்கின். ஸோ 2 வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒன்றே வந்து 150 rupees அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. 7 யூனிட்ஸ் இருக்குது, 7 பீசஸ் இருக்குது அண்ட் 2 பாக்ஸஸ் ஃபார் 2 ட்ரையல் பாயிண்ட்ஸ். ஸோ தி பெஸ்ட் திங், கண்டிப்பாக யூஸ் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து டியோட்ரண்ட். ரொம்ப பக்காவாக இருந்துச்சு ஸ்மெல். கண்டிப்பாக உங்களோட ஹேண்ட்பேக்கில் வந்து குட்டியாக ஒரு பர்ஃப்யூம் வச்சுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணி பார்த்த ஸ்மெல்லும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அரோமா ப்ளஷ்லேருந்து ஒரு ஷாம்பூ. ஸோ இதோட ஸ்மெல் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹர்ப், ஒரு பிளான்ட்டை வந்து ஸ்குவீஸ் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி. இதில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எல்லா இந்த துளசி எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. ஸோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தி டெர்மாகோலேருந்து ஒரு கிளென்சர். இதை மட்டும் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் கிளென்சர் அப்படின்றதுனால ஆயில் மட்டும் எடுக்கலை, பட் இந்த ஃப்ரெஷ் ஃபேஸ் லுக் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சமாக காற்று படும்போதும் லேஸாக இந்த மென்தால் மாதிரி சில்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சே தவிர ஃபுல்லாக நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி மொத்த ஆயிலையும் எடுக்கலை. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா த பர்ஃபெக்ட் கிளென்சர். ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடையாது, நம்ம 199 ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணணும். அண்ட் ஃப்ரீ ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு குட்டி பவுச்சில் ஒரு கிட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஐகானிக் லேடி. ஸோ விமன்ஸ் டே அப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது, அப்போ கிடைச்ச ஆஃபர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்மோட ஆலிவ் ஷாம்பூ. ப்ரைஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேக்கேஜிங். ப்ளம் வந்து ரொம்ப நாளாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க ஒரு காஸ்ட்லியான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இருந்துச்சு. அண்ட் அப்புறம் ஒரு குட்டி டப்பாவில் கெரட்டின் கண்டிஷ்னர். ஸோ உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, எவ்வளோ தான் எண்ணெய் வச்சாலும் இந்த வெயில் டைமில் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மாஸ்க்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து த ஸ்கின் ஸ்டோரி அப்படின்னு கண்டிஷ்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இதோட டெக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் இருக்கும் இல்லையா, ஹேர் மாஸ்க், அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்மெல்லும் வந்து கிட்டத்தட்ட ஹேர் மாஸ்கோட ஸ்மெல் தான் இருக்குது. ப்ராடக்டாக இது உள்ளே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நேக்கட் ரா மெக்கஃபைனோட ஹேர் மாஸ்க். இது இன்னும் ஓப்பனே பண்ணல, எப்படி இருக்குது தெரியும். ரொம்ப சின்ன பேக்கேஜிங். இது ஒரு கொஞ்சம் மீடியம் லென்த் ஹேர் கூட பத்தாது. பட் ஸ்டில் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாமே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக சாம்பிள்ஸ் தான் இல்லையா, அதனால். ஸோ இது வாங்கிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஃபர்தராக வந்து ஃபுல் சைஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாக வந்து நம்ம பாக்ஸில் இருக்க ஹால் மாதிரி ஒரு வீடியோ பார்த்தாச்சு. இப்போ இதில் எப்படி ஷாப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199 ஷிப்பிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அண்ட் அந்த 199க்கு ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு 6 ட்ரையல் பாயிண்ட்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஆர் அந்த 199 திருப்பி நீங்கள் கேஷ்பேக்காக எடுத்துக்கலாம். ஸோ ட்ரையல் பாயிண்ட்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா ட்ரையல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் உங்களால் வாங்க முடியும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக 15 ml ப்ராடக்ட், 30 ml ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வாவ் ஸ்கின் சயின்ஸ், mamaearth, அந்த மாதிரி காஸ்ட்லி ஸ்கின் கேர் கூட இருக்குது. ஜஸ்ட் ஹெர்ப்ஸ், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம். ஸோ ட்ரையல் மட்டும் தான் நீங்கள் வாங்க முடியும். 199 கேஷ்பேக் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து ஒரு குட்டி ட்விஸ்ட் இருக்குது. லைக் அது 3 ஸ்லாபாக பிரித்து 3 வாட்டி அகெயின் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை ஃபுல் சைஸ் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மைனஸ் ஆகும். ஸோ ஒரு 199க்கு நீங்கள் 3 வாட்டி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த 3 வாட்டிக்கும் உங்களுக்கு திருப்பி அகெயின் 199 கேஷ்பேக் வர ஸோ அந்த ஒரு ரொட்டேஷன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக 199 கேஷ்பேக் வந்து ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேன். லைக் ட்ரையல்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். ட்ரையலே வந்து இவ்வளோ ஒர்த்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸோ உண்மையாக சொல்ல போனால் இது கண்டிப்பாக மோர் தென் 1500 rupees தான் இருக்கும் நான் இவ்வளோ செலக்ட் பண்ணி எடுத்ததுக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரையல் வெர்ஷன் மட்டும் வாங்கிக்க போகிறேன் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் ட்ரையல் பாயிண்ட்ஸ் ரிட்டன். ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன்.
அண்ட் நீங்களும் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெஃபரல் கோட் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா காமெண்ட் செக்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ பாய்.